ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அரியக்குடிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இப்போ அரியக்குடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க காலையில் போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அரியக்குடி கோயில். எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். என் தங்கச்சி எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு வந்தால் இப்படி தான் முறைச்சிக்கிட்டே இருப்பாள். இதான் இந்த கோயில் எப்போ கட்டினதுன்னு எனக்கு தெரியாது. நான் அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு சொல்லலை. வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போனோடனே எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ கோயிலுக்கு போனோடனே கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு. என்ன கூட்டம்! இங்கே ஒரு வித்தியாசமான முறையில் தேங்காய் உடைச்சிட்ருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். அதை பாருங்கள், நல்லா அங்கே பாருங்கள் எத்தனை தேங்காய் உடைச்சி கீழே விழுந்து கிடக்குன்னு. இது ரொம்ப வித்தியாசமான முறையாக இருக்குது. இங்கே நூற்றுக்கணக்கான தேங்காய் உடஞ்சி கிடக்கு. இப்போ இங்கே பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ஆடிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய சின்ன எவ்வளோ பெரிய நாடகிகள்லாம் இங்கே வந்து ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள். சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க. என் தங்கச்சி கூட கிளாஸ் போகிறா. ஆனால் அவளுக்கு அந்த அளவுக்கு ஆட தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஆட தெரியாது, கொஞ்சம் ஆடுவாள். இப்போ என் தங்கச்சி ஆடம் பிடிச்சி ஒன்று வாங்கியிருக்கா. அதை எனக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் இப்போ பிரசாதம் வாங்க போயிட்டுருக்கோம். பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். இப்போ நாங்கள் பிபியை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். கோயிலில் ஒரு பாப்பாவை தொலைச்சிட்டாங்களாம். இப்போ என் தங்கச்சி ரொம்ப க்ளோஸில் ஊதிட்டு இருக்கா. உங்களுக்கு பயமாக இருக்குல்ல? வாங்க அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒரு பூக்கடை வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். வாங்க இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம். genreview.com. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். என் தங்கச்சியை பாருங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கான், எப்படி முறைச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கான்னு. இப்போ வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். பாய்.